மற்றது இரண்டாவதாக, இவ்வாறான பிரச்சனைகளில் போலீஸ் தரப்பு வர வேண்டிய தேவையை ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களை அவர்கள் எதிர்பார்க்கின்ற பொழுது அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை ஆரோக்கியமான முறையில் கையாள தவறியதான ஒரு நிலைமையே தெரிகின்றது. அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற சரியான வரையறைகளையும் வரைவுகளையும் மதிக்காதவர்களுக்கு ஆண்டு பொதுக்கூட்ட ஆரம்பத்திலேயே அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட வேண்டும். அங்கே நிர்வாக சபை இயக்குநர்களால் குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்களில் படம் எடுப்பது என்பது எழுத்திலே அங்கே போடப்பட வேண்டும். இது ஒரு சமூகத்துக்கான வரையறை. யாருமே இங்க எல்லாரும் கையில போன் வச்சுக்கிற எல்லாரும் மீடியா அல்ல. இவர்கள் மீடியா தர்மத்தையோ மீடியாவை சரியாக முறைப்படி கற்றோ அல்லது அதனுடைய ஒழுங்குமுறைக்கு அமைவாகவோ இங்க செய்திகளை பிரசுரிப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த வரையறை கண்டிப்பாக 100% தடை செய்யப்பட வேண்டும் ஆண்டு பொதுக்கூட்டத்தில். இரண்டாவது, இந்த காவல்துறையினரை நீங்கள் உள்ளே அழைப்பது என்பது ஒரு சமூகத்தினுடைய கட்டுப்பாடற்ற தன்மையை ஏற்கனவே அது வெளிப்புலப்படுத்துது. CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care. டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. CanSmile Dental. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் மிக முக்கியமாக சமூகத்தில் இடம்பெறுகின்ற முக்கிய பிரச்சனை தொடர்பாக நாங்கள் பேச இருக்கின்றோம். நேர்களுடைய கருத்துக்களையும் அறிய ஆவலாக இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கு பெற்ற 416-593-0055. தமிழ் சமூகத்தில் இடம்பெறுகின்ற மிக முக்கியமான நிகழ்வுகள் குழப்பப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக என்ன நோக்கத்திற்காக ஒரு கூட்டமோ அல்லது ஒரு நிகழ்வோ நடத்தப்படுகின்றதோ அந்த நிகழ்வினுடைய நோக்கத்தை அடைய முன்னரே அந்த நிகழ்வு குழப்பப்படுகின்ற சம்பவங்கள் சமூகத்தில் அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்பட ஒன்றாக இல்லாத சூழலில் இதனை எவ்வாறு நெறிப்படுத்தலாம், இதன் மூலமாக எவ்வாறு தமிழ் சமூகத்தை ஒரு சிறந்த பாதையில் கொண்டு செல்லலாம் என்ற பல கருத்துக்கள் சமூகத்தில் நிறைவு பெறுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஆரோக்கியமான விடயங்களை செய்வதன் ஊடாக தமிழ் சமூகத்தை ஒரு உரிய பாதையில் பயணிப்பதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு இது ஒரு முக்கியமான களமாக இருக்கின்றது. இவ்வாறான போக்கு நீடித்தால் தமிழ் சமூகத்தினுடைய இருப்பு என்பது கேள்விக்குறியாகிவிடும் என்ற ஒரு அச்சம் பல நலன் விரும்பிகள் மத்தியில் இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு விடயத்தை நாங்கள் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் அந்த இலக்குக்கு செல்ல வேண்டிய பாதைகள் இருக்கின்றன. அந்த பாதைகள் தவறி செல்லுகின்ற பொழுது அந்த இலக்குக்குரிய முயற்சிகள் தவிடுபொடியாக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகிவிடும். ஆகவே அதனை கருத்தில் கொண்டுதான் இன்றைய நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. அண்மையில் கனடா கந்தசுவாமி ஆலயத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் தொடர்பாக நீங்கள் பல காணொளிகளை பார்த்திருப்பீர்கள். அதே போன்று இதற்கு முன்னரும் பல நிகழ்வுகள் டொரண்டோவில் இடம்பெற்றிருக்கின்றன. MA சுமந்திரன் அவர்கள் வருகை தந்த பொழுது இடம்பெற்ற கூட்டமாக இருக்கலாம், பின்னர் அண்மையில் ஸ்ரீதரன் கலந்து கொண்ட கூட்டமாக இருக்கலாம். இவ்வாறு பல அரசியலை கடந்து பார்க்கின்ற பொழுது ஒரு கூட்டத்தினுடைய நோக்கத்தை அடைய முன்னரே அந்த கூட்டம் என்பது குழப்பப்படுகின்ற நிலை காணப்படுகின்றது. இதில் விழா ஏற்பாட்டாளர்களுக்கும் பொறுப்பு இருக்கின்றது. ஏனென்றால் அந்த நிகழ்வுகள் ஒழுங்கு அமைப்பு முறையில் இருக்கின்ற குறைபாடுகளும் ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இவற்றை எவ்வாறு தமிழ் சமூகமாக நிவர்த்தி செய்யலாம் என்ற கேள்வி எழுந்திருக்கின்ற நிலையில் இன்றைய நிகழ்ச்சியில் நேர்களுடைய கருத்துக்களையும் அறிய ஆவலாக இருக்கின்றோம். இது குறித்து தகவல்களை இப்பொழுது அறிந்து கொள்வதற்காக முதலில் நாங்கள் ஆய்வாளர் சுரேஷ் தர்மாவை சந்திப்போம். அதன் பின்னர் நேர்களையும் சந்திக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நேர்கள் கலந்து கொள்ள 416-593-0055. இப்பொழுது சுரேஷை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், அண்மைய நாட்களில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகளை பார்த்தால் அதில் குழப்பம் விளைவிக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. அது யார் மீது குற்றம் என்ற ஒரு கேள்வி பலராக பேசப்படுகின்ற பொழுதிலும் அந்த குற்றம் ஏன் இழைக்கப்படுகின்றது என்ற கேள்விக்கான பதிலை இன்னமும் நாங்கள் பெற முடியாதவர்களாகத்தான் இருக்கின்றோம். ஆகவே ஒரு கூட்டமோ அல்லது ஒரு நிகழ்வோ ஒழுங்கமைக்கப்படுகின்ற பொழுது அந்த நிகழ்வில் பங்கேற்பவர்கள் அந்த கூட்டத்தில் இடம்பெறுகின்ற விடயங்களை அறிய ஆவலாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அதன் மூலமாக எட்டப்படுகின்ற ஒரு முடிவு என்னவாக இருக்கும் என்பதனை அறிய ஆவலாக இருப்பார்கள். இவற்றை அடைய முன்னரே இந்த நிகழ்வுகள் குழப்பப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இதில் இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் அல்லது நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் உரிய முறையில் இவற்றை செய்யவில்லையா என்ற கேள்வியும் ஏற்படுத்தப்படுகின்றது. இது யார் மீது குற்றம் என்ற ஒரு விடயம் கேள்வியாக எழுப்பப்படுகின்றது. சமூகமாக பார்க்கின்ற பொழுது இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதை சீர் செய்ய வேண்டும் என்றால் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
நிச்சயமாக ராம், இதனை நாங்கள் பார்ப்பதற்கு முன்பாக இந்த ஒரு பேசு பொருளாக எடுக்க வேண்டிய விடயமாக இங்கு உள்ளது என்னவென்று சொன்னால், கனடா தமிழர்கள் தங்களிடையே ஒரு தலைமை இல்லாத காரணத்தால் தற்பொழுது சிக்கி தவித்து வருகின்ற நிலை நிச்சயமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதற்குரிய ஒரு பெறுபேறாகத்தான் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களில் பலர் இந்த மலின வகையில் பிரபல்யம் பெறுவதற்காக தங்களுடைய குரல்களை உயர்த்தியோ அல்லது சபை அடக்கத்தை அல்லது சபை நாகரிகத்தை அல்லது சபையின் பண்பை மீறிய செயற்பாடுகளில் ஈடுபடுவது போன்றவையும், தாங்களே ஒளிப்பதிவுகளை மேற்கொண்டு உரையாடல்கள் சாதாரணமாக ஒரு விடயத்தில் இடம்பெறுவதற்கு பதிலாக அவை குரலை உயர்த்திய நிலையிலும் அல்லது அவையை ஒரு பிரச்சனையாக கூறி, அதாவது பொருதுகின்ற நிலையில் ஒரு சண்டை பிடிக்கின்ற தன்மை உடையதாக அவ்வாறான வீடியோக்களை பதிவு செய்து அவற்றை சமூக வலைத்தளங்களில் ஏற்றுவதன் மூலம் அவை இந்த சமூகத்தை மலினப்படுத்துவதாக, மிகவும் மலினப்படுத்துவதாக, ஒரு நாகரிகம் தவறி செல்கின்ற சமூகமாக அடையாளப்படுத்துவதாக இடம் காணப்படுகின்றது. இதை திருத்துவதற்கான பொறுப்பு கூட மக்களின் கைகளில் தான் இருக்கின்றது என்பதை முதலில் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால், இவ்வாறான தலைமையற்ற நிலைமையில் சிலர் தங்களுக்கு ஏற்ற வகையில் செய்கின்ற செயற்பாடுகளை ஆமோதித்து சென்றால் அது இந்த சமூகம் கட்டமைப்பில்லாமல் தீரழைந்து செல்வதற்கான வழிவகையை செய்தவர்களாக, அல்லது எவ்வாறு ஒரு போராட்ட நெறியாளர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சமூகம் சிதைந்து செல்வதற்கான, ஒற்றுமை சிதைந்து செல்வதற்கான, அல்லது தாயகம் குறித்த நோக்கங்கள் சிதைந்து செல்வதற்கான ஒரு சில நபர்களின் தனிப்பட்ட குறிக்கோள்களை எய்துவதற்கான செயற்பாடுகளை ஆமோதிப்பவர்களாக மாறிவிடுவார்கள். எனவே மக்கள் இந்த விவகாரத்தில் செயற்பட வேண்டும் என்பது முதற்கட்டம். ஆமாம். இதே நேரத்தில் இப்பொழுது அவதானிக்கின்ற பொழுது ஒரு கனடாவில் இடம்பெறுகின்ற ஒரு விடயம் உலக அளவில் அல்லது ஒரு சிறிய இடத்தில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு என்பது பூதாகாரமாக்கப்பட்டு உலகளவில் தமிழினம் இப்படித்தான் என்ற ஒரு கருத்தை விதைக்கின்ற செயற்பாடுகள் சமூக வலைத்தளம் ஊடாக பரப்பப்படுகின்ற செய்திகளின் ஊடாகவும் மாறி இருப்பதை பார்க்கின்றோம். அதற்கு பல எடுத்துக்காட்டுகளை கூறலாம். ஒரு சின்ன விடயமாக இருப்பதை ஊதி பெருப்பிப்பது போன்ற ஒரு நிலை என்பது இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இது சமூக ஊடகங்களுடைய பொறுப்பற்ற தன்மையை வெளிக்காட்டுகின்ற ஒரு விடயமாக பார்க்கலாமா? ஏனென்றால் ஒரு ஊடக பரப்பு என்பது எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதற்கு பல விதிமுறைகள் இருந்தன. ஆனால் இப்பொழுது இந்த கருத்து சுதந்திரம், சமூக வலைத்தள பயன்பாடு என்ற விடயத்தில் தனிநபர் ஒவ்வொருவரும் ஒரு ஊடக போராளியாக மாறுகின்ற தன்மை காணப்படுகிறது. இதன் காரணமாக இப்பொழுது இவர்கள் இந்த ஊடகத்தை கையில் எடுத்து பொறுப்பற்ற விதத்தில் செயற்படுகின்ற விதத்தில் பார்க்கின்ற பொழுது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது பாரதூரமாக இருக்க போகிறது. இதற்கு கட்டுப்பாடுகள் இல்லாத சூழலில் இது பல இடங்களிலும் சுட்டிக்காட்டப்பட்ட ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இது தமிழினத்தை பொறுத்தவரையில் எவ்வாறான பாதிப்புகளை கொண்டு வரும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்லை, இது கூட மக்களின் கைகளில் தான் இருக்கின்றது. மக்கள் இங்கே இரண்டு விடயங்களை தங்கள் கைகளில் எடுத்தார்களானால் இவ்வாறான மலின பிரச்சாரம் தேடுபவர்களாக இவர்கள் ஊடகவியலாளர்கள் அல்ல, சமூக செய்தி தெரிவிப்போர். ஏதோ ஒரு சம்பவம் இடம்பெறுகிற இடத்தில் அவர்கள் தாங்கள் தொழில் ரீதியாக ஊடகவியலாளராக வந்தவர்கள் அல்ல. அவர்கள் தங்களுடைய தங்களுடைய அங்கத்தவர்களை அதிகரிப்பதற்காக அல்லது தங்களுடைய யூடியூப் சேனலை பிரபல்யப்படுத்துவதற்காக இவ்வாறான செய்திகளை அவர்கள் காவுகின்ற பொழுது இவ்வாறான செய்திகளை இனத்திற்கான ஒரு பிறழ்வுகளை கொண்டு வரும் என்பதை மக்கள் தான் தெரிவிக்க வேண்டும். இவ்வாறான கருத்துக்களை அவர்களுக்கு ஊட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. இங்கே இன்னொரு விடயம், முக்கியமாக நீங்கள் 2 விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள், அதை தொட்டுவிட்டு நாங்கள் நேர்களிடம் செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. முக்கியமாக 2 விடயங்களை மக்கள் கையில் எடுக்க வேண்டும். ஒன்று, இவ்வாறாக அந்த ஒரு கூட்டத்தில் வந்தால் இப்பொழுது ஒரு விடயத்தை எழுதி கொடுத்து கேட்கலாம், அல்லது கையை உயர்த்தி தனக்குரிய நேரம் வந்ததும் அதனை ஒரு சாதாரண கேள்வியாக கேட்கலாம். அவ்வாறான பண்புகளை பேணுதல். மற்றது, இவ்வாறாக இந்த யூடியூப் அல்லது பேஸ்புக் போன்றவற்றிற்கான பதிவுகளை செய்பவர்களுக்கு முதலே கூற வேண்டும், இவ்வாறான பதிவுகளில் இவ்வாறான விளைவுகளை நீங்கள் ஏற்படுத்துகின்றீர்கள் என்பது. மூன்றாவதாக, அண்மைய காலங்களில் கனடாவில் இந்த புலிக்கொடிக்குரிய மரியாதை என்பது மிகவும் மலினப்படுத்தப்பட்டு அது எங்குமே பாவிக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதனை பலரும் கண்டித்திருக்கின்றார்கள். அதற்குரிய ஒரு வரைவு இருக்கின்றது. எனவே அவ்வாறான கொடிகளை யாராவது தவறாக தங்களுடைய நோக்கங்களுக்காக பயன்படுத்துபவர்களாக இருந்தால் மக்களே அதனை தெரிவிக்க வேண்டும். இந்த கொடிக்கு இங்கே இடமில்லை என்பதும், அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு கொடி, இங்கே நீங்கள் அதனை உங்களுடைய சுய நோக்கங்களுக்காக பாவிக்கக்கூடாது என்பதும் என்றால் அவர்களால் தடை செய்யப்பட்டுள்ளது. அதாவது விடுதலை புலிகள் மௌனிக்கப்படும் வரை அவர்கள் வைத்திருந்த கட்டுப்பாடுகளில் ஒன்று அந்த கொடிக்குரிய மரியாதை, அதனை பேண வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றது, நீங்கள் இப்பொழுது வந்த
விடயத்திற்கு வருவோமாக இருந்தால், இந்த கனடா கன்சாமி கோயில் என்பது தர்ம ஸ்தாபனமாக அல்லது அறக்கட்டளையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கனேடிய வருமான வரி திணைக்களம் ரெவென்யூ கனடாவில் அது பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருப்பதால் 180 நாட்களுக்கு வருட முடிவு அவர்களுடைய பிஸ்கல் இயர் என்கின்ற ஆண்டுகள் அவர்களுடைய நடப்பாண்டு முடிந்து 180 நாட்களுக்குள் அவர்கள் தங்களுடைய அந்த சேரிட்டி ரிட்டர்ன் என்பார்கள், அதாவது T3010 என்கின்ற அடையாளம், அதாவது நிதி நிலைமைகள் போன்றவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். இவற்றை நேராகவே ஊடகங்கள், அதாவது இணையதளம் மூலம் சேரிட்டி டைரக்டரேட் என்கின்ற இடத்திற்கு சென்று பார்க்கலாம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அங்கே அவர்களுடைய அந்த சில விடயங்களில் சில தேக்க நிலைகள் இருக்கலாம். குறிப்பாக ஒரு விழா நடத்தப்படுகின்ற பொழுது நீங்கள் $1000 கொடுத்தீர்களானால் அந்த விழாவிற்குரிய உங்களுக்கு நீங்கள் பற்றி சிட்டு, அதாவது டாக்ஸ் ரிசீப்ட், நீங்கள் அதை உங்களுடைய வருமான வரிக்கு பாவிக்கக்கூடிய டாக்ஸ் ரிசீப்ட் என்று கேட்பீர்களாக இருந்தால் அவர்களால் கொடுக்கக்கூடிய தொகை என்பது நிச்சயமாக $500 அல்லது $750 இருக்கும் என்றால் செலவுகளை கழித்துத்தான் அந்த டாக்ஸ் ரிசீப்ட் என்பது கொடுக்கப்பட வேண்டும். மற்ற அந்த கொடுத்த பணத்திற்கான சாதாரண ரிசீப்ட் என்பது $1000 கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் டாக்ஸ் ரிசீப்ட் என்பது இதற்காகத்தான் கொடுக்கப்பட வந்தது, அந்த தேவைக்காக. அவ்வாறானவற்றில் எழுகின்ற கேள்விகளை எழுத்து மூலமாக வழங்கி அதற்கான பதிலை பெறுவது மிகவும் ஆரோக்கியமானது. அல்லது உடனடியாக ஒரு விடயத்தை கூறி அதனை அங்கு மக்களிடையே ஒரு பிரதிபலிப்பை, இப்ப நான் பார்த்த ஊடக காணொலிகளை வைத்துத்தான் இதனை கதைக்கின்றேன், அவ்வாறாக இல்லாமல் அதனை அந்த இருக்கின்ற அங்கத்தவர்கள், இப்பொழுது 10 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். நான் பார்த்த அளவில் இப்பொழுது நீங்கள் கூறிய பொழுது இந்த விவகாரம் கதைக்க வேண்டும் என்ற பொழுது பார்த்த அளவில் கனடா வருமான வரி திணைக்களத்தில் ஆரோக்கியமாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது வருடம். எனவே அது குறித்த செயற்பாடுகளில் இருக்கின்ற தன்மைகள், கேள்விகள் என்பன எழுப்பப்படுகின்ற பொழுது அவை எழுத்து மூலமாக புறப்படுகின்ற பொழுது அது அவர்களுக்கு கூட ஆபத்தாக மாறும். உண்மையிலேயே அவ்வாறான செயற்பாடுகளில் தவறு இருந்தால் இருக்கின்ற அதே போன்ற விடயங்களை எவ்வாறு செய்வது என்பதுதான் இங்கு பிரச்சனையாக இருக்கின்றது. ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் அல்லது அதாவது தங்களை ஊடகவியலாளர்களோடு அறிமுகப்படுத்த முனைபவர்கள் அவர்களுடைய துணி, குரல் மற்றும் அங்கே உள்ள பாதுகாப்பு கடமைகளுக்காக இருந்த போலீசாரின் வேண்டுகோளை ஏற்காமல் சபை அடக்கத்தை அல்லது அந்த சபை பண்பை மீறுதல் போன்றவை எல்லாம் தேவையற்ற தன்மைகளை ஏற்படுத்தும். இவ்வளவு கேள்விகள் இருக்கின்றன, இதற்குரிய பதிலை கூறுங்கள் என்பது போன்ற விடயங்களை செய்தால் அது மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே முக்கியமாக மக்கள் தங்களுடைய கைகளில் தலைமையை எடுக்க வேண்டிய தேவையும் ஒரு சில தனிப்பட்ட நபர்களை கட்டுப்படுத்தப்பட வேண்டிய தேவையும் தற்பொழுது அதிமுக்கியமாக எழுந்திருக்கின்றது. என்றால் இது ஒரு தளத்தில் எழவில்லை. இது நீங்கள் குறிப்பிட்டதை விட அரசியல் மட்டங்களில் கூட தமிழர்களுடைய இனப்பிரச்சனை என்பது ஏல பொருளாகவோ அல்லது ஒரு பேசு பொருளாக, அதாவது தங்களுடைய பிரதிபலன்களை பெறுவதற்காக அதனை ஒரு தரகு பொருளாக வைத்திருக்கின்ற செயற்பாடு, அதாவது அவர்களை அவ்வாறான செயற்பாடுகள் கூட ஈடுபடுகின்ற செயற்பாடுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் ஆரோக்கியமற்ற வகையில் தமிழ் சமூகத்தில் இடம்பெறுகின்ற இவ்வாறான நிகழ்வுகளை கட்டுப்படுத்துவது எவ்வாறானதாக இருக்க வேண்டும், எவ்வாறான ஆரோக்கியமான பணிகளை செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுந்திருக்கின்ற நிலையில் இன்றைய நிகழ்ச்சியில் இது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். நீங்கள் கூட சமூகத்தில் பல நிகழ்வுகளுக்கு சென்றிருப்பீர்கள். இவ்வாறு நிகழ்வுகளுக்கு செல்லாமல் தவிர்ப்பவர்கள் இப்பொழுது அதிகரித்து வருகிறார்கள். ஏனென்றால் முறையற்ற விதத்தில் இவ்வாறான நிகழ்வுகளில் தாங்களும் கலந்து கொள்வதா என்ற ஒரு கேள்வியை ஒரு சாதாரண பொதுமகன் நினைக்கின்ற அளவுக்கு இவ்வாறான நிகழ்வுகள் முறைகேடாக சென்று கொண்டிருக்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. ஆகவே இது எந்த நிகழ்வு என்பதை கடந்து இனிமேல் எவ்வளவு சிறப்பானதாக இந்த நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும், அதில் கலந்து கொள்வர்களுடைய பங்கு என்ன, நிகழ்வுகளை நடத்துவர்களுடைய பங்கு என்ன போன்ற விடயங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புணர்வோடு செயற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்க போன்றோம். 41659555. வணக்கம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? நான் மொன்றிலிருந்து வேலாயுதம் கலைக்கிறேன். நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பை கேட்டிருப்பீர்கள். குறிப்பாக தமிழ் சமூகத்தில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் முறையற்ற விதத்தில் அல்லது ஒரு ஆரோக்கியம் இல்லாத வகையில் சென்று கொண்டிருப்பதை உங்களுக்கு முதல் புதுவருட வாழ்த்து, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கமும் சுரேஷ் சர்மாவுக்கும் CMR நேர் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அங்கே சொல்லுவோம். நன்றி. உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமாம், இந்த ஆரோக்கியமான பாதையில் செல்லவில்லை என்ற ஒரு கருத்து சமூகத்தில் பேசப்படுகிறது. என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஏன் இவ்வாறு ஒவ்வொரு நிகழ்வுகளும் குழப்பப்படுகின்றன?
அது முக்கியமான காரணம்ன்றது எங்களோட தலைமைப்பூடம் தலைமைப்பூடம் மௌனிக்கப்பட்டதாக தான் இதெல்லாம் நடக்குது. அதை அதை நிவர்த்தி செய்யறதுனால் இங்கே ஒரு டொரண்டோவிலேயே கனடாவிலேயே ஒரு தலைமைப்பூடம் இருக்கணும் முக்கியம். மற்றது ஆலயங்களுக்கு தான் இப்ப வருமானங்கள் கூட வருது. அப்ப ஆலயங்களுக்கு வருமானம் பாடா ஆலயத்தில் இருக்கிற நிர்வாக சபை அவர்கள் இப்ப எனக்கு டொரண்டோவை பற்றி தெரியாது, மொன்றியை பற்றி தெரியும். மொன்றிய திருமுருகன் கோயில், துக்கியம்மன் கோயில், அங்கே நாங்கள் அங்கத்தவரண்டு வருஷம் காசு கட்டினா தான் போட் போடலாம். அங்கத்தவர்களாடி பொதுமக்கள் போய் கும்புறம் போய் போடாது. அப்ப அது அங்கத்தவர் மட்டும்தான் போடலாம். அப்ப அங்கத்தவர் போடலாம். முருகன் ஆலயத்துல மொன்றிய முருகன் ஆலயத்துல அவை அங்கத்தவராட்சி சேர்ந்து போட்டு இருக்கிற நிர்வாக சேவையை தெரிஞ்சதுட்டு போடணும். இரவுல கள்ள போட்டும் நடக்குது இங்க. அதனால் அதே நிர்வாக சபைகள் அதோ ஒரு பிறர் பெறார்கள் எல்லாரும். அப்ப ஆலயத்தை சில வேளை ஜெர்மன் மீனாட்சி மீனாட்சி அம்மன் கோயில் அங்க அந்த சிட்டி எடுத்துருக்கு கவர்மெண்ட். அப்ப அப்படியே நிலைமைதான் இந்த கேடாலையும் பெறமென்று நான் எதிர்பார்க்கிறேன். சரி, இவ்வாறான நிகழ்வுகளை ஒழுங்கமைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? ஏனென்றால் கூட்டம் நடைபெறத்தான் போகிறது. ஆகவே இந்த கூட்டங்களை ஒழுங்கமைத்து ஒரு சீரான முறையில் வாத பிரதிவாதங்களை அமைதியான முறையில் நடத்துவதற்கான ஒரு எத்தனைப்பை மேற்கொள்ளலாம் தானே ஒரு பொதுமக்கள் என்ற ரீதியில்? அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். ஒத்துழைக்காடி கஷ்டம். மக்கள் ஒத்துழைக்கணும். எப்படியும் 1-2 பேர் கூட்டதான் நடந்துட்டு. சரி, நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நிகழ்ச்சியில் நேர்கள் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். 4165930055. சுரேஷ் சர்மா, நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள் ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கமைக்கின்ற பொழுது அதனை சிறப்பாக மக்களுக்கு தெரிவித்து அது தொடர்பாக இவ்வாறு தான் கேள்விகளை கேட்க வேண்டும் போன்ற விடயங்களை நிகழ்ச்சியை முன்னோட்டமாக அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது அதற்கு ஏற்றாற் போன்று வருகின்றவர்கள் அதில் செவிசாய்த்து நடக்க வேண்டும் என்று. ஆனால் இவ்வாறான விடயங்கள் சொல்லப்படுகின்ற பொழுது மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு உரிய பதிலை வழங்காமல் அதற்கு பொறுப்பு கூற முடியாதவர்களாக அந்த நிர்வாகத்தினர் அல்லது ஏற்பாட்டாளர்கள் இருக்கின்ற பொழுது மக்கள் கிளர்ந்தெழுவது என்பது ஒரு இயற்கையான விடயமாக இருக்கிறது. கடந்த காலங்களில் இவ்வாறான விடயங்களுக்கு சரியான பதில்கள் கொடுக்கப்படாத பொழுது மீண்டும் மீண்டும் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது மக்கள் இவ்வாறான நிகழ்வுகளில் கலந்து கொண்டு இவ்வாறான பிரச்சனைகளை ஏற்படுத்துவது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கின்றது. விழா ஏற்பாட்டாளர்கள் என்ற ரீதியில் இவர்கள் என்ன விடயங்களை கவனிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்லை, விழா ஏற்பாட்டாளர்கள் இப்பொழுது குறிப்பாக இவ்வாறு கூறுங்கள். எந்த ஒரு அமைப்பும், அது கோயிலாக இருந்தால் என்ன, ஒரு அமைப்பாக இருந்தால் என்ன, அல்லது ஒரு சாதாரண ஒரு தர்ம ஸ்தாபனமாக இருந்தால் என்ன, அவர்களுக்குரிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கின்றது, அவர்களுக்குரிய ஒரு வரைப்பு இருக்கின்றது, வரைப்பு யாப்பு. அதுக்கு ஒரு பைலோ இருக்கின்றது. அதுதான் அதிமுக்கியமானது. எந்த ஒரு சட்டமும் அதற்கு மீறி போகாது. இப்பொழுது அந்த பைலோஸ் என்பது உறுப்பினர்களால் ஒரு பொதுச்சபையில் அங்கீகரிக்கப்படுவது. அதாவது குறிப்பாக கூறுங்கள், 10 இயக்குநர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் 10 இயக்குநர்கள் கூட அந்த வரைப்பு ஒன்றை மேற்கொண்ட பொழுது அந்த வரைப்பு என்பது தீர்மானத்துக்கு வருவதற்காக அது பொதுக்கூட்டத்தில் அதுக்கு அனுமதி வழங்கப்படும். அது அனுமதி வழங்கப்பட்ட ஒரு வரைப்பு இருக்கும் பொழுது அந்த வரைப்பில் என்ன எழுதி இருக்கின்றதோ அதுதான் அதாவது முதலாய சட்டமாக எடுக்கப்படும். சட்டங்களுக்கு மேலான சட்டமாக, அதாவது ஒரு வரைப்பில் இருந்தால் இவ்வாறுதான் நடைமுறைப்படுத்தப்படும். இவ்வாறு குறிப்பாக இந்த கனடா கந்தசாமி கோவில் விவகாரத்தில் பார்த்த பொழுது அங்குள்ள இந்த இயக்குனர் சபை என்பது 2009 இருந்து அவர்களுடைய முடிவு காலம் 2025 வரை செல்கின்றது. அப்பொழுது அவர்கள் அதை தீர்மானித்திருக்கின்றார்கள். 2009 இருந்து 2025 வரை ஒரே ஒரு குழுதான் இயக்குனர் சபையாக இருக்கும் என்பது. அவ்வாறானவை எல்லாம் இந்த வரைப்புக்கு உட்படுத்தப்பட்டவை. அவை எல்லாம் பரிசீலனைக்கு வரப்போகின்ற பொழுது அவற்றுக்கு கொடுக்க வேண்டிய திகதிகள் 7 நாட்களுக்கு முதல் இந்த கேள்வி வர வேண்டும், அல்லது 7 நாட்களுக்கு முதல் இதனை தெரிவிக்க வேண்டும், தபால் மூலம் தெரிவிக்க வேண்டும், அல்லது பதிவு தபால் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுடைய வரைப்பில் இருக்கும். எனவே இந்த விடயங்களில் கேள்வி கேட்க விரும்புகிறவர்கள் அந்த வரைப்பு யாப்பை அவர்களிடம் வாங்கி அதில் உள்ள விவகாரங்களின் படி அந்த விவகாரங்களை சமர்ப்பிக்கும் பொழுது அதற்குரிய பதில்கள் என்பன வழங்கப்படும். உடனடியாக நீங்கள் ஒரு மேடையில் ஒருவரை நிதி சம்பந்தமாக ஒரு பிரச்சனையை கேட்பீர்களாக இருந்தால் அது மக்களிடையே
கூட சந்தேக பார்வையை மேலதிகமாக ஏற்படுத்தும். அது பிரச்சனைகளை கூட்டும். அதே விடயத்தில் உண்மை இருக்கும் சில வேளைகளில் அவர்கள் கேட்கின்ற விடயத்தில். ஆனால் அதனை தகுந்த முறையில் பரிசீலிக்க வேண்டும். இப்பொழுது உண்மையிலேயே அந்த கோயிலுக்கு கணக்காய்வாளராக உள்ளவர்கள் நிச்சயமாக அவ்வளவு தூரத்திற்கு ஒரு தங்களுடைய கடப்பாடுகளை மீறுவார்களா என்ற கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் இது ரெவென்யூ கனடாவிற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஒரு ஆவணங்கள். அதாவது அவர்கள் $1 மில்லியன் மேலான தொகைக்கு வரி பற்றிச்சீட்டு கொடுத்திருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த வரி பற்றிச்சீட்டு யார் யாருக்கு கொடுக்கப்பட்டது போன்ற விவகாரங்கள் உட்பட அனைத்து விவகாரங்களும் காட்டப்பட வேண்டும். அதே போல ஒரு 13 மில்லியன் பெறுமதியான கோயிலாக இது இருக்கின்றது. அதில் ஒரு குறிப்பாக $10 மில்லியன் கடன் இருக்கின்றது. அப்பொழுது அது குறித்த விடயங்கள் போன்றவை எல்லாம் நிச்சயமாக நாங்கள் இந்த கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய விவகாரங்களாக இருக்கிறது. இதில் குறிப்பாக நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய விடயம் என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், மக்கள் தங்களுடைய தலைமையாக தாங்களே இவ்வாறான பிரச்சனைகள் இடம்பெறுகின்ற இடங்களில் அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். இவ்வாறு நீங்கள் கத்தி கதைக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு மலினமாக தங்களை பிரபல்யப்படுத்த முயல்பவர்கள் தான் இவ்வாறு தங்களை பிரபல்யப்படுத்துவதற்காக குரல்களை உயர்த்தியும் அல்லது பலத்த சர்ச்சைகளை கிளப்புகின்றவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களிடம் தன்மையாக கேளுங்கள் கேள்விகளை, தன்மையாக பதிலை கூறுங்கள் போன்றவற்றை கூற வேண்டும். மற்றது இந்த நடத்துபவர்கள் நிச்சயமாக பதில் கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லது பதில் கூற காலத்தை, அதாவது தகுதியுள்ளவர்களை அங்கே வைத்திருக்க வேண்டும். ஒரு கணக்காளரையோ அல்லது பொருளாளரையோ அல்லது அதற்குரிய பதில்களை கூறுவதற்கான நேரத்தை வழங்க வேண்டும். மற்ற அதற்குரிய நேர கொடுப்பனவை கொடுக்க வேண்டும். இப்போது குறிப்பாக கூறுங்கள், இயக்குநர்களை தெரிவு செய்வதற்கு முன்பாக கேள்வி பதில்களை வைப்பதாக இருந்தால் அதற்குரிய நேரம் என்பது கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறான நிலைமைகள் மூலம் இந்த விவகாரத்தை கட்டுப்படுத்தலாம் அல்லது ஒரு ஆரோக்கியமாக கொண்டு வரலாம் என்பதை கருத்தாக சொல்லலாம். சரி சுரேஷ், இப்பொழுது நடைபெறுகின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது ஒரு பிரச்சனை எழுகின்றது என்றால் அந்த கூட்டத்தை இடைநிறுத்த முடியும் தானே? ஏன் தொடர்ந்து இவ்வாறான பிரச்சனைகளை மேலும் வளர்க்கக்கூடிய வகையில் அந்த நிகழ்வு சென்று பின்னர் அது சமூக வலைதளங்களில் தெரியாதவர்களுக்கும் அதனை தெரியப்படுத்துகின்ற ஒன்றாக மாறி, குறிப்பாக காவல்துறையினரும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற நிலையில் அது பல இன மக்களுக்கும் செல்லுகின்ற ஒரு சம்பவமாக மாறுகின்றது. தமிழினம் என்றாலே இப்படித்தான் என்ற ஒரு செய்தி பரப்பப்படுகின்ற ஒரு நிலையும் ஏற்படுகிறது அல்லவா? இல்லை, அதில் உண்மை இருக்கின்றது. நாம் இங்கு 2 விடயமாக இதனை பார்க்கணும். முதலாவதாக இது ஏன் இவ்வாறு பிரபல்யப்படுத்தப்படுகின்றது என்றால், பலருக்கும் அந்த மதம் என்பது சிலருக்கு தங்கள் குடும்பத்தை விட பெரியது. அந்த மத பற்று என்பது, ஒரு ஆலயம் என்பது, அதனுள்ள தெய்வம் என்பது, அதன் வழிபாடு என்பது அவர்களுக்கு மிகவும் தங்களுக்குரிய முதலாய உறவாக கூட எடுக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறானவர்களுக்கு இவ்வாறான இடங்களில் பிரச்சனைகள் இருக்கின்றன என்பது வருகின்ற பொழுது அவர்கள் அவ்வாறான நிலைமையை எடுக்கலாம். மற்றது இரண்டாவதாக, இவ்வாறான பிரச்சனைகளில் போலீஸ் தரப்பு வர வேண்டிய தேவையை ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களை அவர்கள் எதிர்பார்க்கின்ற பொழுது அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை ஆரோக்கியமான முறையில் கையாள தவறியதான ஒரு நிலைமையே தெரிகின்றது. அவ்வாறாக போலீஸ் பிரசன்னம் தேவையாக இருப்பதற்கான காரியங்கள் என்ன என்பதை அவர்கள் ஆராய்ந்து, குறிப்பாக இப்பொழுது ஒரு தனிநபர் முடிவெடுப்பதாக இது இருக்க முடியாது என்று சொன்னால், இயக்குனர் சபை என்பது ஒரு கூட்டு பொறுப்பு. அவர்கள் இணைந்துதான் இதனை முடிவெடுத்திருக்க வேண்டும். அவ்வாறாக முடிவெடுக்கின்ற பொழுது அது எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு விடயம், இந்த இறை வழிபாடு என்பது மக்களுக்கு சில வேளைகளில் தங்களுடைய குடும்பங்களை விடவே உயர்ந்ததாக இருக்கின்ற மக்கள் கூட இருக்கின்றார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் சுரேஷ், வணக்கம் ராம், வணக்கம். எனக்கும் புது வாழ்த்துக்கள். நன்றி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சொல்லுங்கள். என்னடா இந்த நிகழ்வை நான் பார்த்த வேண்ட முறையிலையும் இது போன்ற நிகழ்வை இது போன்ற ஒரு பாரிய ஒரு பொது இடத்துல நான் இந்த கடந்த 15 ஆண்டுகளாக பயணிக்கிற என்ற முறையிலும் சில செய்திகளை நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தூண்டுதலுக்கு நானும் ஆளாகி இருக்கிறேன். ஒரு அமைப்பினுடைய அங்கத்தவர்களாக சேர்ப்பவர்களுக்கு முதலில் அந்த அமைப்பினுடைய யாப்பு வரையறை, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கின்ற விவரங்கள் முறையாக தெளிவுபடுத்தப்பட வேண்டும். அவ்வாறு அந்த விடயங்களை உள்வாங்கி அதற்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர்கள் மட்டுமே அந்த அங்கத்தவர்களாக அந்த அமைப்புகளில் சேர முடியும். அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற சரியான வரையறைகளையும் வரைவுகளையும் மதிக்காதவர்களுக்கு ஆண்டு பொதுக்கூட்ட ஆரம்பத்திலேயே அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட வேண்டும். அங்கே நிர்வாக சபை இயக்குநர்களா குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்களில் படம் எடுப்பது என்பது எழுத்திலே அங்கே போடப்பட வேண்டும். இது ஒரு சமூகத்துக்கான வரையறை. யாருமே இங்க எல்லாரும் கையிலே போன் வச்சுக்கிற எல்லாரும் மீடியா அல்ல. இவர்கள் மீடியா தர்மத்தையோ மீடியாவை சரியாக முறைப்படி கற்றோ அல்லது அதனுடைய
ஒழுங்குமுறைக்கு அமைவாகவோ இங்கே செய்திகளை பிரசுரிப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த வரையறை கண்டிப்பாக 100% தடை செய்யப்பட வேண்டும். ஆண்டு பொதுக்கூட்டத்தில் அதை மீறுபவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களும் அங்கே வழங்கப்பட வேண்டும். இரண்டாவது, இந்த காவல்துறையினரை நீங்கள் உள்ளே அழைப்பது என்பது ஒரு சமூகத்தினுடைய கட்டுப்பாடற்ற தன்மையை ஏற்கனவே அது வெளிப்புலப்படுத்துது. காவல்துறையினர்கள் வாசலிலே இருக்கலாம், அந்த கட்டுப்பாடை மீறுபவர்களை காவல்துறையினர் வெளியேற்றுவார்கள் என்ற வரையறையை அங்கே வழங்கப்பட வேண்டும். அதை மீறுபவர்கள் மட்டுமே அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். இது கூட்டத்தையே காவல்துறையினர் நடத்துகிறார்கள். ஆகவே அந்த கூட்டத்தை நடத்தியவர்களுடைய மிகப்பெரிய ஒழுங்கீனம் தான் இந்த கூட்டம் இவ்வாறு நடப்பதற்கான காரணமாகவே நான் பார்க்கிறேன். மக்களுடைய நடத்துவதற்கு இங்கே ஒரு வரையறை நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு பொதுவாக சிலர் நியமிக்கப்பட வேண்டும். அது நிர்வாகம் சாராதவர்களும் அங்கத்தவர் அற்றவர்களும் அங்கே ஒரு நடுநிலையாளர்களாக இங்கே நியமிக்கப்பட வேண்டும். இது இரண்டு பகுதியினருக்கும் ஏற்படுகின்ற கருத்து முரண்பாட்டை அல்லது ஆக்கப்பூர்வமற்ற கருத்துக்களையோ அல்லது கேள்விகளுக்கான பதிலையோ வழங்குபவர் அந்த நடுநிலையாளராக இருக்க வேண்டும். ஒரு சபாநாயகர் எப்படி நாடாளுமன்றத்தை வழிநடத்துகிறாரோ அது போன்று ஒருவர் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். கண்டிப்பாக அதுதான் அந்த கூட்டத்தினுடைய முறை. இவ்வாறான அமைப்புகளுக்கு நாங்கள் வேண்டுமென்ற நான் கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ் ஒன்றியத்தினுடைய ஸ்தாபகராகவும் அதனை வழிநடத்துபவர்களாகவும் அந்த நிர்வாகத்தை ஒவ்வொரு ஆண்டும் அங்கே அங்கத்தவர்கள்லாம் தெரிவு செய்கிறார்கள். நிர்வாக இயக்குநரை ஒவ்வொரு ஆண்டும் என்னை தெரிவு செய்தார்கள். எதென்று சொன்னால், நான் என்னுடைய தனிப்பட்ட இதுல இல்ல, அந்த நிர்வாகத்தை சரியாக நடத்துவதற்கு ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இருக்கின்ற அங்கத்தவர்கள் தான் அதற்கு உறுதியுடையவர்கள். சரி சுரேஷ், பல நேர்கள் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் அண்மைய நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் பல நிகழ்வுகளை குறிப்பிடலாம். இவ்வாறு குழப்பப்பட்ட நிகழ்வுகள் இதை எவ்வாறு ஒழுங்கமைத்து நடத்தி இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? குறிப்பாக MA சுமந்திரன் கலந்து கொண்ட நிகழ்வாக இருக்கலாம், அண்மையில் ஸ்ரீதரன் கலந்து கொண்ட நிகழ்வாக இருக்கலாம், அதே போன்று கனேடிய தமிழர் பேரவையினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் உரிய முறையில் பதிலளிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு, இவ்வாறான பல பிரச்சனைகள் நடைபெற்ற நிகழ்வுகளில் காணக்கூடிய ஒன்றாக இருந்தது. இதனை எவ்வாறு ஒரு சீர் செய்யக்கூடிய அல்லது ஒரு பொதுமக்களுக்கு சிறப்பான ஒரு நிகழ்வாக அதனை மாற்றுவதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த நடுநிலை பேணுதல் என்பதிலிருந்து தவறுகின்ற அவர்களாக இந்த புகைப்பட பிடிப்பாளர்கள் அல்லது யூடியூப் நிகழ்ச்சி செய்பவர்கள் செய்கின்ற பொழுது அவர்களுடைய செயற்பாடுகள் தான் வெளியில் தெரிவனவாகவும் அல்லது அவர்கள் தங்களுடைய பிரதிமை செய்வதாக அல்லது தாங்கள் முதலே பதிவு செய்ய வேண்டும் என்ற உந்துதலில் அந்த கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது இவ்வாறான விடயங்களை தெரிவிப்பதாகவும் இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டிய விடயம் என்பது ஒரு நிகழ்ச்சியை எவ்வாறு ஒழுங்கமைப்பு, முதல் குறிப்பிட்ட சுபாஷ் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு நிகழ்ச்சியை எவ்வாறு ஒழுங்கு செய்வது என்பதில், அதாவது ஒரு தலைமைத்துவம் என்பது அங்கே இருக்கின்ற பொழுது ஒரு அமைப்பாக, அது எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் முதலே அவர்களுக்குரிய அதாவது வரைவிலக்கணங்களை, அந்த கூட்டம் எவ்வாறு நடைபெறப் போகின்றது, என்ன விடயங்கள் எவ்வாறு பேசலாம் போன்றவற்றை ஒழுங்கமைப்பவர்களாக இருக்கின்ற அந்த ஆளுமை அங்கே வெளிப்படுத்துகின்ற பொழுது அது நிச்சயமாக ஒரு பண்பை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். இருந்த பொழுதிலும் அந்த ஒழுங்குபடுத்துபவர்களின் கடப்பாடுகளை தவிர்த்து அல்ல அவர்களை மீறிய செயற்பாடுகளை, அதாவது அவர்களை புறம் தள்ளுதல் அல்லது அவர்களுடைய அந்த அமர்வை அல்ல தலைமை அந்த அமர்வை எதிர்ப்பவர்கள் போன்றவர்கள் அந்த செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது அது சபையின் ஆரோக்கியத்தை பாதிப்பதாக அமைந்துவிடும். அவ்வாறான செயற்பாடுகளை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை இந்த நடத்துபவர்கள் தான் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த மக்கள் இந்த இவ்வாறான விடயங்களில் மௌனமாக கடந்து செல்வது என்பது மிகவும் ஆபத்து. அவர்களுடைய இருப்பையே அது ஒரு நாளைக்கு கேள்வியாக்கி விடுமே என்று சொன்னால், ஒரு சிலரின் அடாவடித்தனங்களை ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி பெற்ற சமுதாயத்தின் அதாவது ஒரு அரிப்பு புள்ளியாக அல்லது ஒரு புற்றுநோயாக வளர்வதற்கான காரணங்களாக மக்களே இருக்கின்றார்கள் என்பது ஒரு மிகவும் கவலைப்பட வேண்டிய விடயம். இதில் குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த மக்கள் இந்த விவகாரங்களில் அதாவது வருபவர்களிடம் நிச்சயமாக தாங்கள் சந்திக்கின்ற பொழுது அதனை நேரடியாக கருத்தாக தெரிவிப்பதாக இருக்கட்டும் அல்லது தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய முகப்பதிவு புத்தகத்திலேயோ அல்லது சமூக வலைத்தளங்களிலோ தெரிவிப்பதாக இருக்கட்டும், இந்த நேரடி தன்மை ஒன்றிற்கு வர வேண்டிய தேவை இப்பொழுது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக இது ஒரு ஆரோக்கியமான விவகாரமாக அமையவில்லை எங்கள் சமூகத்திற்காக. வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம், சஞ்சய். சஞ்சய் சொல்லுங்க.
இது முக்கியமா கதைக்கப்பட வேண்டியதில்லை. 2009 முதல் ஒழுங்கமைப்பில் இருந்தவர்கள் அந்த ஒழுங்கமைப்பில் இருந்தவர்கள் சில தவறுகளை செய்ய தவறிவிட்டாங்க. அதாவது 2009 ஏற்கனவே இருந்தவர்கள் இங்கு தவறு செய்யப்படும் பொழுது அந்த மக்களாகிய எவருமே அதை கேட்கக்கூடிய ரைட்ஸ் இல்லாமல் இருந்தது. மக்களாத்தான் இருக்கிறாங்க. அந்த 2009 பணமாக இருக்கட்டும், அங்கு செல்ல வேண்டியது அனைத்தும் இங்கே தக்க வைக்கப்பட்டது. அவர்கள் தான் இப்பொழுது வேறு முகத்துடனும் வேறு இதுடன் எந்த பிரச்சனையும் அந்த சண்டை மூண்டாக்கக்கூடிய சக்தியோட ஒரு திரிகிறார்களுடைய புதுசாக ஒரு மக்கள் அதை ஒன்றும் குழப்புவதற்கு என்பது அதுல நிச்சயமா தெரியுது. முக்கியமா இதுல பார்க்க போனால் அவர்கள் அதை வேறு முகங்களில் மக்களுக்கு யார் யார் எந்த சிதவை என்று எந்தவித இதுவுமே தெரியாது நடந்தது. அவர்கள் தான் மறுபடியும், ஏனென்றால் அவர்களுக்கு நாட்டுப்பற்றில்லை, மக்களை பற்றி எந்தவித பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையானது பிரச்சனையா போய்கொண்டிருக்கணும் என்றதுதான் அவர்களின் கருத்து. ஆனால் இந்த பிரச்சனை என்பது இப்பொழுது நீடிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆகவே இனி வரும் நாட்களில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் இப்படித்தான் இருக்க போகிறதா? தமிழினம் இந்த பாதையில் தான் செல்ல போகிறதா? கட்டாயம் இது இப்படியேதான் போய்கொண்டிருக்க போகுது. அதான் முதலாவது கலைச்ச நேயர் பேர் நல்ல வடிவா சொல்லி இருந்தார். அதுக்கேற்ற அந்த கூட்டம் என்றால் அதுக்கு சபை நாகரிகம் இருக்கு, என்னென்ன அனைத்து இதுகளையும் ஒழுங்காக செயற்பட வேணும். இங்க ஒன்றுமில்ல பொதுக்கூட்டம் வாங்க வர்றார்கள், பொது மக்கள் அங்க பங்களிக்கவில்லை. இதில் பசுத்தோல் போட்ட புலி மாதிரி தான். நன்றி சஞ்சய். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் அண்ணா, ராஜ்கேகரன். சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 2009ஆம் ஆண்டு அனைவர்கிட்டையும் தந்திருக்குது. நீங்கள் தான் அதை வடிவா செய்ய தவறி போட்டு இன்றைக்கு எங்கள்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் நீங்க கேட்கலாது. நாங்கள் எங்களுக்கு விரும்பியபடிதான் நாங்கள் நடத்துவோம். உங்களுக்கு என்ன நிர்வாகம் இருக்குது? நீங்க ஆரை வச்சு நிர்வாகம் நடத்துறீங்க. ஆறு உங்களுக்கு தலைமை. உங்களை என்னென்று நாங்கள் நம்புறது? நீங்கள் இன்றைக்கு இருக்கா போன் எடுப்பீங்க, எடுக்க மாட்டீங்க. ஹாப்பி நியூ இயர் சொல்லுமெண்டா கூட ஹாப்பி நியூ இயர் சொல்லலாது. ஒரு சுதந்திர நாட்டிலேயே சுதந்திரம் இல்லாம தெரியுற நாங்கள் அப்ப என்னண்டு சிட்டிசன் உள்ள ஒருத்தருமே நிர்வாகம் செய்யக்கூடாது. சுரேஷ், இதற்கு என்ன கருத்தை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள்? தனது கருத்தை தெளிவாக சொல்லவில்லை அவர். பொதுவாக பேசுகிறார். எதை பற்றி குறிப்பிடுகிறார் என்று சிட்டிசனா இருந்து கொண்டு நிர்வாகம் செய்யக்கூடாது. இலங்கை அரசியலை வச்சுதான் நீங்க இலங்கையை வச்சுதான் நீங்கள் இங்க நடத்துறீங்க நாடகம், ரைட்? அப்ப அதால நீங்கள் சிட்டிசன் என்று சொல்வது இலங்கை பிரஜையை குறிப்பிடுகிறீர்கள், அப்படியா? இலங்கை பிரஜை மட்டும்தான் நீங்கள் தலைமைத்துவம் நடத்தணும். கனேடிய நாட்டில் கனேடிய சட்டத்திட்டங்களுக்கு அமைய நடைபெறுகின்ற ஒரு அறக்கட்டளையில் இவ்வாறான ஒரு கருத்தும் வருகிறது. சுரேஷ். ஆமா, சரி, நன்றி. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம், செல்லகுமார். சொல்லுங்கள் செல்லகுமார். எனக்கு அந்த அரசியல் குழப்புறது அதுவும் கூடாதான். ஒரு மதிப்பு கொடுத்த வேலை கேள்விகள் கேட்கணும். சும்மா அந்தபடி கேட்டால் எல்லாத்துக்கும் பதில் சொல்ற கொஞ்சம் கஷ்டம். என்ன மற்றது இந்த ரோட்டு திருவிழா, மற்ற ஐயப்பன் கோயில் இதுல நடந்த இது மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் என்ன. அதை குழப்புறதே ஒரு கீழ்த்தரமான செயல். நாளைக்கு நீ அடுத்த வருஷம் அந்த திருவிழா இதுவரை நடத்துறாங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணுமோ தெரியாது. என்ன அப்படியான செயலை நீங்க செய்யறது ஒரு 4-5 பேர் தானே. என்ன கூடாது. இந்த நாடு இங்கே உள்ள மக்களை பற்றி வேற இடங்கள்ல என்னென்ன கதைக்கிறாங்களோ என்ன. அப்ப நாங்க கொஞ்சம் ஜோதிச்சு தான் செய்யணும் இங்கே. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து செல்லகுமார். அடுத்த நேரை சந்திப்போம். நிகழ்ச்சியின் நிறைவு நெருங்கி கொண்டிருக்கிறது. வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்கள் உங்களுடைய வானொலியின் சத்தத்தை குறைத்துக் கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். அடுத்த நேர். வணக்கம். வணக்கம் ஐயா. நான் இந்த இதைத்தான் கேட்டுக்கொண்டு கஷ்டப்படுது, கவலையாக்குறாங்க. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் நினைவு கொண்டிருக்கின்றது. பல நேர்கள் இணைய இப்பொழுதுதான் ஆரம்பிக்கிறார்கள். இருந்தாலும் நேரம் போதாமையினால் நாங்கள் இத்தோடு இந்த பகுதியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். சுரேஷ், நீங்கள் ஒட்டுமொத்தமாக பல விடயங்கள் பற்றி குறிப்பிடுகிறீர்கள். அண்மை காலமாக இவ்வாறு இடம்பெறுகின்ற இந்த நிலை என்பது தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் ஒரு ஆரோக்கியமற்ற, ஒரு நிச்சயமற்ற தன்மையை தொடர்ந்து ஏற்படுத்துகின்ற ஒன்றாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது. இதில் இருந்து தமிழினம் மீள வேண்டும் என்றால் என்னென்ன விடயங்களை எதிர்காலத்தில் கவனிக்க வேண்டும் என்பதை சுருக்கமாக இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவில் கூறுகிறேன்.
ஆமாம், அதாவது மக்களின் கடமையாக நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டிய விடயமாக இருப்பது என்னவென்று சொன்னால், எந்த ஒரு விடயத்தையும் ஆராயாமல் அதற்கு ஆமோதிப்பு வழங்குவது என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய நிலையில் சமுதாயத்தை இட்டு செல்லும் என்கின்ற நிலையை அவர்கள் ஏற்கனவே பல நடவடிக்கைகள் மூலம் அறிந்திருக்கின்றார்கள். இந்த 2009 பின்னான காலத்தின் தலைமைத்துவம் என்பது மக்கள் கைகளிலே இருக்கின்றபடியால் இவ்வாறான சட்டத்திற்கு புறம்பான செயற்பாடுகள் அல்லது சட்டவிரோதமான நடவடிக்கைகள் போன்றவற்றிற்கான அனுமதிகள் என்பன மௌனமாக இருப்பதன் மூலம் கூட சில இடங்களில் வழங்கப்படுவதாக ஏற்கப்படுவதாக இருக்கும். அவ்வாறான இடங்களில் அவர்கள் கேள்வி கேட்கின்ற தன்மைகளை உடையவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஒருவர் ஒரு கட்சியின் அங்கத்துவத்திற்காக கேட்கின்றார் என்றால் அவரை பணம் செலுத்துவாராக இருந்தால் அதற்கு ஆமோதிப்பது கூட மிகவும் ஒரு தவறான செயற்பாடு. அது சில வேளைகளில் அவர்களுடைய பிரஜா உரிமையை கூட பாதிக்கக்கூடிய செயற்பாடு. அதே போன்று அவர்களை எதிர்க்குமாறு கூறி ஒரு இடத்தில் கொண்டு போய் விடுகின்ற பொழுது எதற்காக எதிர்க்க வேண்டும், இதனால் என்ன நன்மை ஏற்படுகின்றது, என்ன இது, அதாவது போட்டி நிலைமை என்பதை கொண்டு வருவார்கள். இங்கே ஒருவர் குறிப்பிட்டது போல இது ஒரு அமைப்பாக இங்கே மேற்கொள்ளப்படவில்லை, ஒரு சிலரால் அவர்களுடைய இருப்பிற்காக மேற்கொள்ளப்படுவது என்பது அவருடைய கருத்தாக இருந்தது. அவ்வாறான கருத்துக்களை உடையவர்கள் எல்லாம், கருத்தியல்களை உடையவர்கள் எல்லாம் நிச்சயமாக இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்ற இடங்களில் தங்களுடைய அதாவது தங்களுடைய கருத்துக்களை பிரதிபலிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். அதனை நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்துபவர்கள் எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கடப்பாடு இங்கே பெரிதாக இப்பொழுது வந்த நேயர்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. எங்களுடைய ஆதங்கமும் அதுவே. அதற்குரிய தலைமைத்துவ பண்பு தவறாமல் சில வேளைகளில் ஒரு நடுநிலை நாயகமாக ஒருவரை வைத்து கூட நடத்த வேண்டிய தேவைகள் அங்கே ஏற்படுத்துகின்ற பொழுது இந்த பண்பு காக்கப்பட வேண்டும். குரலை உயர்த்துவது அல்லது அதை ஒரு சண்டையாக எடுக்காமல் அதற்குரிய பண்பை அவர்கள் காப்பாற்றுவதாக இருந்தால் நிச்சயமாக ஆரோக்கியமான தன்மை என்பது பேணப்படும். மற்றது சுய விளக்கம் சில வேளைகளில் தேவையானதாக இருக்கும். மௌனமாக இருந்து செல்வது, கடந்து செல்வது என்பது எல்லா விடயங்களிலும் சரிவராது. சில அமைப்புகள் இவ்வாறான விளக்கங்களை மற்றும் மக்கள் கருத்துக்களை அறிகின்ற செயற்பாடுகளில் செய்கின்ற பொழுது அது கூட ஆரோக்கியமாக அமையும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஒருவர் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார் என்றால் அதற்கான உரிய பதில் அல்லது அதற்கான விடை அல்லது அவர்கள் என்ன விடயத்தை எதிர்பார்த்து அந்த கேள்வியை கேட்கிறாரோ அந்த இலக்கை அடைய முன்னரே இவ்வாறான விடயங்கள் எல்லாம் குழப்பப்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஆகவே என்ன காரணத்திற்காக அந்த கேள்வியை எழுப்பினார்கள் என்ற விடயம் நிகழ்ச்சி முடிந்து இவ்வாறான பரபரப்பான செய்திகள் எல்லாம் வெளிவந்த பின்னர் அது இன்னமும் மௌனமான ஒன்றாகவே இருக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஏன் இந்த கேள்வியை எழுப்பினோம் என்று கேட்டால் அதற்கான பதில் இல்லாத ஒரு சூழல் தான் தொடர்ந்தும் நீடிக்கின்ற ஒரு நிலையும் காணப்படுகிறது. ஆகவே ஏன் இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றன என்ற கேள்விக்கும் தமிழினம் பதிலை அறியாத ஒன்றாகவே தொடர்ந்து பயணிக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. நிச்சயமாக அதனைத்தான் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதில் ஒரு நேர் குறிப்பிட்டது போல களியாட்ட விழாக்களை குழப்புவதற்காக ஒரு வன்மமான முறையில் செய்யப்படுகின்ற நிகழ்வு என்பது அந்த களியாட்ட விழாக்கள் பல்லின சமுதாயத்தின் முதலாய இடமான டொரண்டோவில் பல்லின மக்களும் கலந்து கொள்கின்ற ஒரு விழாவை தங்களுடைய நோக்கங்களுக்காக ஒரு சுய அதாவது திட்டங்களை வைத்திருந்து தங்கள் ஒரு திட்டத்தை வைத்திருந்து அதனை மக்களுக்கு தெரிவிக்காமல் அவர்களை உணர்ச்சி வசப்படுத்தப்பட்டவாறான உந்துதலுக்கு தள்ளுதல் என்பதெல்லாம் சமுதாயத்திற்கு ஆரோக்கியமானது ஒன்றாக இருக்க முடியாது இந்த காலத்திலும். ஏனென்றால் பல்லின சமுதாயத்தால் விரும்பப்படுகின்ற நிகழ்வுகளை நாங்கள் மறுதளித்து செல்வதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்பன பாரதூரமானமை. நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய நேயர்களுக்கும் நன்றி. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் தொடர்ந்தும் நேயர்களை சந்திக்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் நேரம் போதாமையினால் இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேயர்களே, வணக்கம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.